ஹலோ நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. 2 மேங்கோ ஜாக் புடிச்சிருப்பேன். அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில இருக்க ஒரு ஸ்பாட்டு தான். உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ரொம்ப நாளா அந்த ஸ்பாட்ட பத்தி எனக்கு தெரியாமலே இருந்தது. இது வழியா தான் நான் வேற ஸ்பாட்டுக்குலாம் நெறைய கடந்து போயிருக்கேன். ஆனா, வேற ஒரு நண்பர் மூலியமா இந்த இடத்துல நல்லாவே மீன் அடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு நாங்க வந்தோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 2 மேங்கோ ஜாக் புடிச்சேன். அப்புறம் இன்னொரு நாள் 1 மேங்கோ ஜாக் மாட்டுச்சு. சரி இன்னைக்கும் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வீட்லேருந்து கிளம்பி அப்படியே ஆவின்ல ஒரு டீய போட்டுட்டு நேரா வந்தேங்க வேக வேகமா. வந்து இறங்கி இந்த பாலத்துல நடந்து வந்து நானும் அப்படியே பேக்லாம் வச்சுட்டு செட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் தூண்டி எடுத்து. செட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 3 லூர் நான் புதுசா வாங்கியிருந்தேன். அது நம்ம ஹனிஷ் ப்ரோட்ட தான் வாங்கியிருந்தேன். ஆ பார்த்தீங்கன்னா, ஒண்ணு லேசர் ப்ரோ 120 1 மீட்டர் டெப்த் உள்ளது. இன்னொன்னு கில்லிஸ்ல கோஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு லூரு. அப்புறம் இன்னொன்னு லிட்மா ஃபிளாஷர். 3மே சூப்பரான லூருங்க. செம்மையான லூரு. ஆனா, இந்த லூர வச்சு தான் இன்னைக்கு நானும் ட்ரை பண்ணலான்ட்டு அப்படின்ட்டு வந்திருக்கேன். அப்படியே நானும் பாருங்க அந்த இடத்த பாருங்க. செம்மையா இருந்துச்சுங்க. காலையில அந்த இடத்துல சைலன்ட்டா அழகா சூப்பரான ஒரு பிளேஸுங்க. அப்பதான் சூரியன் அழகா சூப்பரா எட்டி பார்க்குறாரு பாருங்க. அப்படியே நம்ம செட் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே ஆத்துல அந்த சைடுல அப்படி பார்த்தீங்கன்னா, நல்லா ஆக்டிவிட்டிலாம் சூப்பரா இருந்துச்சுங்க. பயங்கரமா மீன் வந்து சங்கரா தாங்க இதுல நெறைய இருக்கு. அதாவது சங்கரான்னா மேங்கோ ஜாக். எங்க ஊர் சைடுல வந்து சங்கரான்னு தான் சொல்லுவாங்க அத. ஆனா நெறைய பேர் நீங்க செப்புலின்னு சொல்றீங்க. அந்த மாரி வேற என்ன பேர் சொல்றீங்க தெரியல. ரெட் ஸ்னாப்பர்ன்னு கூட சொல்லுவாங்கல்ல மேங்கோ ஜாக்க. எதுனா அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒரு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ஓகே விட்டுருங்க. நம்ம வந்து மேங்கோ ஜாக்குன்னே சொல்லிப்போம் இத. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்துக்கு அடியில அவ்ளோ மீன் இருக்குங்க. கொஞ்சம் எட்டி பார்த்தா போதும். நான் லாஸ்ட் டைம் வந்த அன்னைக்கெல்லாம் சரியான பெருசு ஒண்ணு ஒண்ணும். அப்படி இருந்தது. 2 சண்டை போட்டுக்குது. அவ்ளோ மீன் இருக்குது இதுக்கு அடியில. வெறும் மேங்கோ ஜாக்கு, மடவ. மடவ ஒண்ணு ஒண்ணு நல்ல பெரிய பெரிய மடவ இருக்குங்க இந்த இதுல. அதே போல பார்த்தீங்கன்னா, அந்த பப்பன்னு சொல்லுவோம். எங்க சைடுல செத்தக்குட்டின்னு சொல்லுவாங்க, பப்பன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மீனும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒண்ணு ஒண்ணு நல்ல சைஸ்லயே இருக்குதுங்க அதுல. பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஆனா புடிக்கணும்னா ம மைதா போடுவாங்க சில இடத்துல. இல்லன்னா செத்த எறா இருக்கு பார்த்தீங்களா? டெட் வெயிட். அது போட்டு கூட பிடிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம லூர் எடுத்துட்டோம். இந்த லூர் தான் வச்சு நான் காஸ்ட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்டு. இது 1 மீட்டர் டெப்த் உள்ளதுங்க. நல்லாவே இருந்துச்சு இந்த லூரு. நல்லாவும் லாங் காஸ்டிங் போச்சு. இத தான் வச்சு நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ண போறேன். அங்க பாருங்க. பேசிட்டு இருக்கும்போதே என் கைக்கு பக்கத்துல அந்த சைடுல பாருங்க. மீன் அடிக்குதுங்களா? மேங்கோ ஜெக் தாங்க செம்மையா வேட்டையாடிட்டு இருக்கு அந்த இடத்துல. மடவையெல்லாம் புடிச்சு விரட்டிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் காஸ்ட் பண்ணுவோம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் காஸ்ட் பண்ணும்போதே நமக்கு எப்படி First என்ன பண்ணுதுன்னு மட்டும் cast, பார்த்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து. not no cost. இப்ப பாருங்க கவனமா அங்க பாருங்க அடிக்குதுங்களா? அப்படியே பின்னாடி விரட்டிட்டு வந்து அடிச்சுதுங்க. ஆனா என்ன, அது லூர விட்டுட்டு பின்னாடி பாஞ்சிருச்சு. அதனால நம்மகிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காஸ்ட் இந்த இதுனோனே எனக்கு செம ஹோப்புங்க. இன்னைக்கு கண்டிப்பா செம்மையா அடிக்கிறோம், செம்மையா புடிக்கிறோம் அப்படிங்கிற மாரி Just தாங்க நான் அடுத்தடுத்த காஸ்டியூம் போட மாட்டிருந்தா ஆரம்பிச்சேன். பின்னாடி வந்துருவாரு. உண்மையிலே பயங்கர ஆக்டிவிட்டிங்க. செம்மையா இருந்துச்சு. என்னன்னா, தண்ணி வந்து இது இறங்குற டைம் நான் போனது. பார்த்தீங்கன்னா, லோ டைடு. தண்ணி வந்து குறைஞ்சிட்டு இருந்தது. குறைய குறைய என்னன்னா, அந்த இடம்லாம் ஒண்ணும் ஆழம் பெருசா கிடையாது. அதனால குறைய ஆரம்பிச்சோனே கொஞ்சம் தரைலாம் மேலேருந்து பார்க்கும்போது தரைலாம் தெரிய ஆரம்பிச்சுச்சு. நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க. அத நம்ம ஒரு 2, 3 தடவ அந்த இடத்துக்கு போனா தான் நமக்கு சரியா அத கணிக்க முடியுது. லாஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு நான் வந்து அந்த 2 மேங்கோ ஜாக் புடிச்சப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா ஏறி நின்னுச்சு. அந்த ஏறி நின்ன டைம்ல தான் எனக்கு 2 மேங்கோ ஜாக்குமே அடிச்சுது. ஆனா, அதுக்கு அடுத்தது ஒரு நாள் நான் வந்தேன். தண்ணி சுத்தமா குறைஞ்சிருச்சு. ஆனா, அப்ப ஒண்ணும் அடிக்கல. அதேபோல இன்னைக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு ஆனா நான் ஏறி நின்னு குறைய போற சமயத்துல வந்துச்சேன். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவர் அங்க பாருங்க இன்னொரு மீன் அங்க பாருங்க பின்னாடி. பின்னாடி இது விரட்டிக்கிட்டே வந்துச்சு பயங்கரமா. அங்க பாருங்க. அதனாலயே நான் பொறுமையா சுத்துனேன். சரி எப்படியாவது வந்து எடுத்துறாதா அப்படின்னு பார்த்தா ஆள் எஸ்கேப் ஆயிட்டாரு. அவருக்கு உயிருக்கு எட்டி போல. அந்த மாரி இந்த ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்ததுன்னா, கண்டிப்பா இன்னைக்கு 2 தடவ செம மிஸ்ஸு. மீன் அடிச்சிருந்திருப்பேங்க. நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தண்ணி குறைய ஆரம்பிச்சுருச்சு. சரி நானும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் காஸ் பண்ணிட்டே இருந்தேன் அந்த லூர்ல. ஒண்ணும் மாட்டல. சரி அடுத்து இந்த கில்லிஸ் எடுத்தேங்க. கில்லிஸ் கோஸ்ட். உண்மையிலேயே சூப்பரான லூருங்க. இந்த லூர் நம்ம போட்டுட்டு இது வந்து 3 மீட்டர் டெப்த்ன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் நெனைக்கிறேன். தப்பா இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்ம இதுங்க. நம்ம பிரிட்ஜ்லேருந்து நம்ம போடும்போது, ஆக்சுவலா நல்ல அதிக டெப்த் உள்ள போறதா போட்டா,
நம்ம மேலே இருந்து நம்ம வந்து போட்டு காசு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து அந்த லூர் வந்து தண்ணியில இருந்து மேல நோக்கி தான் வர பார்க்கும். அப்ப நம்ம அதிக டெப்த் உள்ளது போட்டா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கியே வந்துட்டு இருக்கு தண்ணியில. அப்ப இந்த கில்லிஷ் லூர் சூப்பரான லூர். அந்த நம்ம கையை அதை போட்டு சுத்திட்டு இருக்கும்போது நமக்கு சூப்பரான ஒரு, எப்படி சொல்றது, நல்ல ஒரு அனுபவங்க. அது சூப்பரா இருந்துச்சு. நம்ம மீனே வந்து பிடிக்கலனாலும் நமக்கு பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ட் கொடுக்குது. இதுல ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க உண்மையிலே. ஃப்ரெண்டு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இதுல மேங்கோ ஜாக் செம்மையா அடிச்சாரு. ஆக்சுவலா அவர் லூர் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமேஜ் ஆன லூர்லயும் அவர் செம்ம மேங்கோ ஜாக்லாம் அடிச்சாரு. அவரை பார்த்துட்டு தான் நான் அந்த லூர் வந்து வாங்கினேன். அனிஷ் ப்ரோட்ட இருந்துச்சு, நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலா அவரு திரும்ப அனிஷ் ப்ரோட்ட கேட்டிருப்பாரு போல, லாஸ்ட் ஸ்டாக் இருந்தா நான் வாங்கிட்டேன். திரும்ப அவர்கிட்ட அனிஷ் ப்ரோட்ட வந்துச்சா எனக்கு தெரியல. அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த லூர்லயும் எனக்கு ஒன்றும் சிக்கலைங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல லாஸ்ட் டைம் வந்து இந்த லுக்கான ஹனிபீல தாங்க நான் அந்த 2 மேங்கோ ஜாக் அடிச்சது. சரி அதை எடுத்தேன். ஃபைனலா இதை வச்சு ஒரு ட்ரை பண்ணிடலாம், எப்படியா இருந்தாலும் இதுக்கு எப்படியும் அடிக்காம போயிடாது அப்படின்னு பார்த்தேன். என்னன்னா சூரியன் கொஞ்சம் மேல நல்லா வந்துட்டாரு பாருங்க. வர வர தண்ணி கொஞ்சம் நல்லாவே இறங்கிச்சு. தர சுத்தமா நல்லா மேல இருந்து தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. தர நல்லா தெரிஞ்சதும் அந்த ஃபர்ஸ்ட் நான் வந்த டைம்ல இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடுச்சு. கொஞ்சம் தூரத்துல தெரியுது பாருங்க, அங்க பாருங்க. அவ்வளவுதான், மீன் எல்லாம் அந்த ஆழத்தை நோக்கி அப்படி போயிடுச்சு. இந்த கிட்ட எதுவுமே இல்லை. சரி நான் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் சரி வந்துட்டோம். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நானும் அப்படியே போயிட்டு சுத்தி 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 எனக்கும் டயர்ட் ஆயிட்டேன். டயர்ட் ஆயிட்டு சரி வேற ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்புனேங்க. அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஆத்துலயே கீழே தெரு வழியா போயிட்டு கீழே ஆத்துக்கிட்டே போயிட்டேன். ஏன்னா அந்த சைடும் கொஞ்சம் நல்லா அடிக்குன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு நான் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணேங்க. அப்புறம் ஒன்றும் செட் ஆகல. அதோட சரி இன்னி இது போதும் அப்படின்ட்டு முடிச்சுட்டு இத்துடன் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இங்கேருந்து உங்ககிட்ட இருந்து நானும் கிளம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.